ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வினை சேனல். இந்த வீடியோவில் வறுத்து அரைச்சி செஞ்ச பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அது சூடானதும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஜீரகம், அப்புறம் காரத்துக்கு தக்கன வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். மிளகு காரமே போதுமானதாக இருக்கும், அதனால் வரமிளகாய் சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பெப்பர் சிக்கன் தாளித்து விடுறதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பல்லாரி வெங்காயம் சேர்க்குறத விட சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சும்போது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா இந்த அளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு தக்காளி, 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போய் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம், மசாலா கருகிடாமல். 400 கிராம் அளவுள்ள சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கடாயில் சேர்த்துட்டு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சிக்கனை ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கும்போது லைட்டாக தண்ணி விட்டு வந்திருக்கும். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடியை போட்டு மூடி அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக சிக்கன் தண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு ஒரு பாதி அளவு வெந்து வந்துடும். நான் கொஞ்சம் செமி கிரேவியாக பண்ண போகிறேன் அப்படின்றதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடியை போட்டு மூடி சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிற போகிறேன். நீங்கள் சுக்கா மாதிரி செய்ய போகிறீங்க அப்படின்னா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த சிக்கன்லேருந்து வரக்கூடிய தண்ணியிலேயே அப்புறம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எண்ணெயிலேயே சூப்பராக வெந்து வந்துடும். நல்ல சிக்கன் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை, அப்புறமா கருவேப்பிலை, இந்த சமயத்தில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காரத்துக்கு தக்கன பெப்பர் பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிரும். இதே மாதிரி இந்த மசாலாவை பயன்படுத்தி நீங்களும் பெப்பர் சிக்கன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வினை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ஈஸியான ரெசிபிஸ் எல்லாமே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.